Conductivity of a saturated solution of a sparingly soluble salt EAB 1:1 ரேஷியோவில் இருக்குது. அதோட இது கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கண்டக்டிவிட்டினா என்னது? காப்பா, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கண்டக்டிவிட்டி. அது கொடுத்துருக்காங்க. சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எம் போட்டிருந்தாலே என்னது? மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சால்யூபிலிட்டி ப்ராடக்டை எழுதிப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே 1:1 ரேஷியோவில் இருக்கணும். அப்போது ஏஜிசிஎல், ஏஜிபிஆர் இது எல்லாமே ஸ்பேரிங்லி சால்யூபிள், அதாவது கொஞ்சம் தான் கரையும். ஓகே, ஸோ அதுவும் 1:1 ரேஷியோவில் தான் இது வந்து டிசோஷியேட் ஆகுது. பாருங்கள், ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ். ஸோ இது வந்து 1:1 ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் எப்படி தெரியும் அப்படின்னா, கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஏஜி ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்டூ சிஎல் மைனஸோடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ சி இன்டூ சி. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியணும்? இதில் சி தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம கேஎஸ்பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சி தெரியறதுக்கு தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் படிச்சிருப்போம்ல. அதே இது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை நார்மாலிட்டின்னு படிச்சிருப்போம். இதில் வந்து மோலார் கண்டக்டன்ஸ்னால் என்னது? மோலாரிட்டின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இது வந்து மோலாரிட்டி தான். இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் மோலார் கண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து மோலாரிட்டியில் தான் வரும். ஆன்சர் பாருங்கள், மோல் பெர் லிட்டரில் இருக்கலாம், அதுதான் மோலாரிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. மோலார் கண்டக்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, கே வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம சி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை மோலார் கண்டக்டன்ஸ். ஸோ இது கேயோட வேல்யூ, இது வந்து மோலார் கண்டக்டன்ஸோட அதாவது இந்த மோலாரிட்டியோட வேல்யூ. அப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். மீட்டர் இன்வர்ஸாக நீங்கள் வந்து யூனிட்டையும் எப்போவுமே பார்த்துக்கணும். ஓகே, மீட்டர் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் எப்படி மாறும் அப்படின்னா மீட்டர் -3 மாறிடும். மோல் இன்வர்ஸ் வந்து மோலாக மாறிடுது. ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, யூனிட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட்டரை வந்து நான் டெசிமீட்டராக இதில் மாறியிருக்கேன் பாருங்கள். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? மீட்டர் -3க்கு என்னன்னு தேவை, அப்படி தானே? ஸோ அப்போ மீட்டர் -3 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடும் -3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 10⁻³ டெசிமீட்டர் -3. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மீட்டர் -3க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 10⁻³ டெசிமீட்டர் -3 போட்டுடலாம். அடுத்து இந்த டெசிமீட்டர் கியூப்னா லிட்டருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ டெசிமீட்டர் -3 அப்படின்னா லிட்டர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இந்த டெசிமீட்டர் -3க்கு பதிலாக லிட்டர் இன்வர்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு சி வேல்யூ கிடச்சிட்டு, சி வேல்யூ வச்சு நம்ம வந்து கேஎஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம். சி இன்டூ சி. ஓகே, ரெண்டையும் ஒரே வேல்யூவை திரும்ப மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் இதுதான். நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ த ஆப்ஷன் இஸ் டி. ஓகே, தேங்க்யூ.